வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 6வது நாள். இன்றைய கவி பூஜ்யர் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுல சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர். புனித நிலை குருநாதர். பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுல சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர். புனித நிலை குருநாதர் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார். பூஜ்யத்தின் சிறப்பினை நாம் நேற்றே கண்டோம். பூஜ்யத்தைப் போல நிறைவான சிறப்பை உடையவர்கள்தான் குரு என்பவர். தன்னுடைய குணத்தில் குணநலப் பேரையும் இறை உணர்வையும் பெற்று தன்னுடைய பிறவியின் மூலத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து குணநலப் பேற்றோடு நிறைவடைந்த மனத்தை உடையவர்கள் குரு என்கிறார். அவர்கள்தான் பூஜ்யர் என்கிறார். அதாவது பூஜைக்கு உரியவர், வழிபடக்கூடியவர் என்கிறார். புனித நிலை குருநாதர் என்றால் மதிப்பு மிக்கவர், குணநலப் பேருடையவர், தெளிந்த அறிவை உடையவர், நிறைவான மனத்தை உடையவர், முழுமை பேறு பெற்றவர் என்ற பொருள். இத்தகைய தன்மையுடையவர்களை பூஜ்யர் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார். அவர்களைத்தான் நாம் குரு என்கிறோம். ஆக குரு என்பவர் இத்தனை தன்மைகளை பெற்றவராக இருக்க வேண்டும். அவர்களை நாம் வழிபட வேண்டும். பூஜிக்கும் நிலையில் இருப்பவர்கள் பூஜ்யர். அவர்களை நாம் குருநாதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிவின் தெளிவையும் வாழ்க்கையில் செல் நெறிகளை நமக்கு போதிப்பவர்களையும் கண்டிப்பாக நாம் வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குருவாக அவர்களை ஏற்று அவர்களின் வழி நடத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றால் மிகையாகாது. இத்தகைய குரு வழி வாழ்ந்த ஒரு அருளாளரை இன்று நாம் சிந்திப்போம். இன்று நாம் 9வது திருமுறையை பார்க்க இருக்கின்றோம். 9வது திருமுறை என்பது நம்பியாண்டார் நம்பியவர்களால் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. திரு இசைப்பா என்றும் திருப்பல்லாண்டு என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 9வது திருமுறையை திருவிசைப்பா என்றே நாம் அழைக்கின்றோம். இதில் 9 அருளாளர்கள் பாடியுள்ள பாடல்களை நம்பியார் தொகுத்துள்ளார். ஆக இந்த திருவிசைப்பாவில் முதலில் இருக்கின்ற 45 பாடல்களை பாடியவர் திருமாளிகை தேவர். இந்த 45 பாடல்களும் தில்லையில் இருக்கும் ஆண்டவனை மேல் திருமாளிகை தேவர் பாடியுள்ளார். சரி, திருமாளிகை தேவரை பற்றி நாம் சிறிது சிந்திப்போம். ராஜராஜ சோழன் காலத்தில் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான். மேலும் திருமாளிகை தேவர் சோழர்களின் தீட்சை குருவாக இருந்தார். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அந்த சோழர்குலத்தில் பிறந்த இளவரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் தீட்சை கொடுத்து அவர்களின் ஆன்மீகத்திற்கு துணை புரிந்து கொண்டிருந்தார். அரண்மனையில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அப்படி இருக்கும் பொழுது ஒருமுறை திருவாவடுதுறைக்கு போகர் சித்தர் எழுந்தருளுகிறார். அங்கேயே சிறிது காலம் தங்கும் நோக்கத்துடன் போகர் திருவாவடுதுறைக்கு வந்திருக்கிறார். இதனை கேள்வியுற்ற திருமாளிகை தேவர் மிகுந்த ஆவலோடு சென்று போகரை சந்தித்து வணங்குகிறார். தன்னை சீடராக ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் மேன்மையடைய செய்ய வேண்டும் என போகரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றார். திருமாளிகை தேவரின் குணத்தையும் அவருடைய பணிவையும் ஆர்வத்தையும் கண்ட போகர் திருமாளிகை தேவரை சீடனாக ஏற்றுக்கொள்கிறார்.
அவருக்கு நடராஜ பெருமானை எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளையும் பல்வேறு இறை தத்துவங்களையும் இயற்கையின் தத்துவங்களையும் திருமாளிகை தேவருக்கு போதித்த வண்ணம் இருக்கின்றார். போகருடனே தங்கி அதை திருமாளிகை தேவர் கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் போகர் மாலை வேளையில் அருகில் இருக்கும் ஆற்றங்கரைக்கு சென்று நீராடச் செல்கிறார். அப்பொழுது கூடவே ஒரு தீவட்டி பிடிப்பவரும் வருகிறார். போகர் நீராடி முடித்து கரை ஏறும் பொழுது நன்றாக இருட்டத் தொடங்கிவிட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த தீவட்டி பிடிப்பவர் தீவட்டியை வைத்துவிட்டு சென்று விட்டார். அவர் திரும்ப வரவில்லை. போகர் நடக்க ஆரம்பித்தவுடன் திருமாளிகை தேவர் குரு இருட்டில் நடக்கிறாரே என்று அந்த தீவட்டியை பிடித்து கொண்டு பின்னாலேயே செல்கிறார் திருமாளிகை தேவர். ஆனால் குருவாகிய போகருக்கு தெரியாது பின்னால் திருமாளிகை தேவர் தான் தீவட்டியை பிடித்து கொண்டு வருகிறார், தீவட்டி பிடித்து கொண்டிருப்பவர் சென்று விட்டார் என்று. நீண்ட தூரம் சென்றார். அந்த நேரத்தில் வழியில் கோவிலில் வணங்கிவிட்டு பிரசாதமாக கிடைத்த பச்சை பயிறு சுண்டலையும் மாளிகை தேவர் இன்னொரு கையில் வைத்து கொண்டிருக்கின்றார். மாளிகைக்கு உள்ளே செல்ல போன போகர் பின்னாடி திரும்பி பார்க்காமலேயே தீவட்டி பிடித்து கொண்டிருப்பவர் தான் பின்னாடி வருகிறார் என்று நினைத்து கொண்டு இங்கேயே நில் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். திருமாளிகை தேவர் இது குருவின் கட்டளையாக ஏற்று ஒரு கையில் தீவட்டியும் மற்றொரு கையில் பச்சை பயிறு சுண்டலுமாக அப்படியே நிற்கிறார். இரவு முழுவதும் நின்று கொண்டே இருக்கிறார். மாளிகைக்கு உள்ளே சென்ற போகர் தனது இரவு அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு தூங்கி விடுகிறார். அதிகாலையில் எழுந்து பார்க்கிறார், மாளிகை தேவரை காணவில்லை. அப்பொழுது ஒரு மாளிகை தேவர் எங்கே என்று குரல் கொடுக்க அதை கேட்ட மாளிகை தேவர் வெளியே நின்று கொண்டு குருவே நான் இங்கிருக்கிறேன் என்று உயர்த்தி குரல் கொடுக்கிறார். குருவாகிய போகர் வெளியே வந்து பார்க்க என்ன என்று கேட்க அப்பொழுதுதான் அந்த தீவட்டி பிடிப்பவர் ஓடி வருகிறார். ஒரு அவசர வேலையாக தங்களிடம் அறிவிக்காமல் நான் சென்று விட்டேன், இப்பொழுதுதான் வருகிறேன் என்று கூற போகர் இதை இப்படியே நின்று கொண்டு இரவு முழுவதும் நின்று கொண்டிருந்த திருமாளிகை தேவரின் குரு பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அந்த தீவட்டிக்காரரிடம் திருமாளிகை தேவரை தீவட்டியை கொடுக்க சொல்கிறார். இன்னொரு கையில் வைத்திருந்த அந்த பச்சை பயிறு சுண்டலை பார்த்த போகர் இது மீண்டும் பச்சை பயிராகிவிட்டது, இதை விதைத்து விடு என்று கூறுகிறார். குருவின் பேச்சை அப்படியே கேட்ட மாளிகை தேவரும் அந்த பச்சை பயிறு சுண்டலை அந்த மாளிகையின் மணலில் விதைத்து விடுகிறார். ஒரு சில நாட்களிலேயே அந்த பச்சை பயிறு எல்லாம் வளர்ந்து செடியாகின. ஆக இதில் நாம் காண வேண்டியது என்றால் வெந்து முடித்த அந்த பச்சை பயிறு மீண்டும் செடியாக வளர்ந்தது என்பது குருவின் வார்த்தையை அப்படியே கேட்டு அதே நம்பிக்கையில் விதைத்த மாளிகை தேவரின் குரு பக்தி நமக்கு தெரிகிறது. அதோடு போகரும் இறை உணர்வு உணர்ந்து சீடனின் தகுதியை அறிந்து அவரை ஆன்மீகத்தில் மேம்படுத்தினார் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சீடரும் குருவின் பெருமையை உணர்ந்து அதே பக்தியோடு தனக்கு அளிக்கப்பட்ட அத்துணை பணிகளையும் பணிவோடு செய்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேறினார் என்பதையும் நம்மால் இன்று காண முடிகிறது. திருவாவடுதுறையில் போகரின் சிலைக்கு பின்புறமாகவே அமர்ந்து இன்றும் நமக்கு திருமாளிகை தேவர் அருள் பாலிக்கிறாள் என்றால் அவரின் குருபக்தியை நாம் வணங்க வேண்டும். ஆக இன்றைய நிலையில் நம்முடைய செல் நெறியை வாழ்க்கையின் வாழ்முறையை எவர் நமக்கு போதித்தாலும் அவரின் புனிதத்தை உணர்ந்து பக்தியோடு அவரை போற்றி வணங்குவோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.